வணக்கம். விஹெச்பி நியூஸின் ஆன்மீக செய்திகள். இந்த ஆடி அமாவாசையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரமணகிரி ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. தீபாவளி காட்டுறதெல்லாம் பார்த்தேன். ஜீவ சமாதிக்கு பெண்கள் வர்றது நான் எனக்கு புதுமையாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ நாள் அந்த ரமணகிரி ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் அந்த 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன் சார். 2 வருடமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு இங்கே தெரியாது. என் அக்கா பொண்ணு இங்கே வந்துட்டு போனாங்க. வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு 12 வருஷமாக குழந்தை இல்லை. இந்த சாமிகிட்ட வந்த பின்னாடி சாமி ஒரு இது சொல்லியிருக்காங்க, குலசாமிக்கு போய் பொங்கல் வைத்து வழிபட்டுவாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குல்ல, நீ போயிட்டு வான்னு சொல்லி அக்கா பொண்ணு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ எங்கள் அக்கா மருமையனோட நான் வந்துட்டு போனேன். வந்துட்டு போனால் கொஞ்சம் முன்னேற்றம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி இப்போ பையன் இருக்கான். பையன் இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. 1 வருஷம் 2 மாதம் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே இங்கே தான் கொண்டாடினோம். கேக் வெட்டி எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொண்டு கொண்டாடினோம். எனக்கு அதுக்கு பின்னாடி பெரியவன் ஐடி கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான். பிஇ முடிச்சுட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னொரு பையன் இன்ஜினியரிங் பண்ணி படித்தான், பிஇ. அவன் அதே சிவகாசி மெப்கோவில். அவன் நல்லா படிக்கிறவன் தான். GCP நிறையா வச்சுருந்தான். ஆனால் 4th பிளேஸ் இது வரைக்கும் போவான். அதாவது பிளேஸ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு 2nd 3rd ரவுண்ட் வரைக்கும் போவான். 4th போகும்போது இதாகிடுவான், ரிஜெக்ட் ஆகிடுவான். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தப்போ சாமி சொன்னார், உனக்கு தவிர்க்கிறது பூரா உனக்கு அடுத்து பெஸ்ட்டாக உனக்கு கிடைக்கும், சாமி நல்லா வேண்டிட்டு போ, விலகிறதுலாம் நல்லது தான் உனக்கு. இதை சாமி ரமணகிரி சாமி மூலம் இந்த சாமி சொல்லி நாங்கள் அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்குவோம். சாமி இந்த சாமி பிரசானந்த சாமி இருக்காங்கல்ல, ரமண பிரசானந்த, ரமணகிரி ஆசிரமத்தினுடைய சாமிகிட்ட வச்சிங்க. நாங்கள் வச்சோம். நாங்கள் அதாவது வேண்டினோம். ஆனால் அவர் பேசுகிற மாதிரி இந்த பிரசானந்த ரமண பிரசானந்த சாமி பேசுகிறது, எனக்கு அவர் பேசுகிற மாதிரி நாங்கள் நம்புவோம். உண்மையை அப்படியே தத்ரூபமாக நடக்கும் எங்களுக்கு சாமி சொல்கிறது. அப்போ சொன்னேன், உனக்கு நீ ரிஜெக்ட் பண்ணுறதுலாம் நல்லதுன்னு நினச்சிக்கோ, உனக்கு இதை காட்டிலும் பெஸ்ட்டு உனக்கு கிடைக்கும்னு நினச்சாங்க. அதே போல் HCL கொஞ்ச நாள்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகி இப்போ ஒரு ஜாப்பில் இருக்கான். HCL ஒர்க் பண்ணுறான் கன்ஃபார்ம் பையன். நான் பக்கத்துலேருந்து ஒரு 1 hour ட்ராவலில், சின்ன ஊர் சரி, அலங்காநல்லூர் பக்கம், சின்ன ஊர் சரி. சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் எங்களுக்கு பயமாலாம் தெரியாது. நாங்கள் இருக்க ஒரு தோட்டம் தான். இது வர அப்படியே கூலிங்காக இயற்கை நல்லா இருக்கும். அப்படியே அங்கேயே உணர்கிற மாதிரி இருக்கும். இந்த சாமி இங்கே வர்றது உணர்கிற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் வர்றது அதே போல் நானும் வீடு கட்டி ஒரு பூசுகிற ஸ்டேஜில் ரொம்ப சிரமப்பட்டேன். பிள்ளை இவனும் இன்ஜினியரிங் தான் படிக்கிறான், PSNL படித்து இப்போ இவனுக்கு தான் வேண்டு நிறையா வச்சு விட்ருக்கோம். சாமி வழி விடுவார், நம்பிக்கையில் இருக்கோம், விடுவார். ஆனால் இன்னும் ப்ளேஸ் ஆகலை. அதே போல் வீடு கட்டி ஒரு வருஷமாகவே நான் ரொம்ப சிரமப்பட்டேன். ரொம்ப கஷ்டம். பூசுகிற அளவு கூட வீடு பூசாமையே சாமி ரொம்ப கஷ்டப்பட்டோம், பூசவே முடியல. அப்போ சாமிகிட்ட கேட்கல, சரி சாமி என்ன சாமி இதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ என்ன சொன்னார், நீ சும்மா பூசாமல் உள்ளே போகிறாங்க, நான் இப்போ ஆள் காய்ச்சிட்டு நீ போங்க, அவருக்கு அதுக்கு அடுத்து வழி விடுவார், ஒவ்வொன்றா கொஞ்சமாக பூசிட்டு வாங்க அப்படின்னாரு. ஆனால் சாமிகிட்ட கேட்டு போய் கொஞ்ச நாளே எனக்கு நல்லா வழி விட்டார். சாமி சொன்னது ஒவ்வொரு ரூமாக பூசிட்டு வான்னு சொன்னார். ஆனால் ஃபுல் நல்லா வீடெல்லாம் பூசினா டைல்ஸ் போட்டு நல்லா கிராண்டாக பண்ணி நல்லா பால் காய்ச்சிங்களை அமர வச்சிட்டார் ரமணகிரி. எனக்கு ரொம்ப வியப்பு இதெல்லாம். அதான் அக்கா பொண்ணு 12 வருஷம் குழந்தையே இல்லாமல் அவங்க குழந்தை கொடுத்து இங்கே வந்த பின்னாடி தான் குழந்தை. அந்த பொண்ணுக்கு பையன் நல்லா இருக்கான். அதே ஃபஸ்ட் பர்த்டே இங்கே தான் கொண்டாடணும். ஆமாம், அதாவது நட்சத்திரத்தானே இங்கே கொண்டாடணும், தேதி அன்னைக்கு நீ அங்கே கொண்டாடி ஃபஸ்ட்டு இங்கே கொண்டாடணும், சாமி அருள்வாக்கு மாதிரி சொன்னாங்க. கேக் வெட்டி பிரசாதம்லாம் செஞ்சு கொண்டு கேக் வெட்டிட்டு தான் போனோம் நாங்கள். ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். எனக்கு இங்கே வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த ஒரு மாதம் நாங்கள் வரக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கி தான் வந்தோம். இந்த ஒரு விசேஷம் குழந்தை இறந்தனால வர முடியல. நீ இப்போ சொன்னால் இன்றைக்கி தான் மொதல் இங்கே தான் நான் வரோம். வந்துட்டு போனோம். என் பேர் ரெங்கநாயகி. எனக்கு 3 பசங்க. எங்கள் வீட்டுக்காரர் ப்ரைவேட் இதில் வேலை பார்க்குறாரு, பஸ்ஸில் கண்டக்டராக இருக்காங்க. இங்கே வந்துட்டு போனால் எங்களுக்கு ரொம்ப முன்னேற்றம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் சாமி எங்களுக்கு சொல்கிறது, இவர் சொல்கிற மாதிரியே எங்களுக்கு இருக்கும் சாமி சொல்கிறது. ஆனால் கனவுலாம் வந்திருக்காங்க சாமி. அந்த மறுநாளே இங்கே வந்துடுவேன். நான் இங்கே வந்துட்டு போனோடனே எனக்கு தடங்கள்லாம் நிறைவேறிக்கிட்டு ஒவ்வொன்றா படியேறி வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு குறையுமே கிடையாது. உங்களை ரமணகிரி ஜீவ சமாதியில் பார்த்தேன். இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு ரமணகிரி ஆசிரமத்துக்கு வந்தீங்க? உங்களை நீங்கள் பூஜையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் சாமிகிட்ட கண்மூடி ஏதோ தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ வேண்டுதல், ஏதோ ரொம்ப நாள் கோரிக்கை வேண்டுதல் நீங்கள் அவர்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த சாமிகிட்ட என்ன வேண்டுனீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ரமணகிரியார்கிட்ட என்ன வேண்டுனாலும் அது கிடைக்கும்.
மனசார வேண்டணும். அது ஒன்று தான் வந்து இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமும் அதுதான். எல்லாமே மனசார வந்து நம்ம வேண்டிக்கணும். மற்றபடி இது செய்யணும் அது செய்யணும்லாம் எந்த வித எதுவுமே கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் என்ன என் குடும்பத்துக்கு வேண்டிக்கிட்டேன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த குட்லாடம்பட்டி ஃபால்ஸுக்கு ஒரு தடவை வரும்போது பக்கத்தில் ஆசிரமம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வந்தோம். வேறு யாரும் ரெஃபர் பண்ணல, எதுவுமே பண்ணலை. தெரிஞ்சு வரும்போது எங்களுக்கு வந்தோடனேயுமே ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து உள்ள அந்த ஒரு அமைதி, ஒரு வைப்ரேஷன், இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்தோம், அமைதியாக தியானம் பண்ணோம். அதுக்கு பிறகு போயிட்டோம். அதுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்கிட்டையுமே சொல்லி இங்கே வர சொன்னோம். முக்கியமான நாட்களுக்கோ இல்லை சனி ஞாயிறு அந்த மாதிரி இருக்கும்போது வர சொன்னோம். வந்த அத்தனை பேருமே வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே வேண்டி அதை நிறைவேற்றி தான் போகிறாங்க. எங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து, நாங்கள் எங்கள் பையனோட படிப்பை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தோம். 10th அதே மாதிரி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால், இது மேக்ஸில் சென்டம் போட்டான். அதே மாதிரி இப்போ 12th பார்த்திங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் குமரகுரு இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூரில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அவனுக்கு அலாட் ஆகிருக்கு. அதையும் இப்போ முடிச்சுட்டு, அந்த வேண்டுதல் தான் இப்போ நாங்கள் கடைசியாக வச்சது. அதுக்காகவே அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு அவனை காலேஜுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம். என்ன மனசில் நம்ம நினச்சாலும் அவர் வந்து நிறைவேற்றி வச்சிருவார். இன்னைக்கு ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை முன்னிட்டு நீங்கள் மாத்திரம்தான் வந்திருக்கீங்களா இல்லை உங்கள் குடும்பத்தோடு வந்து? இல்லை, என் குடும்பத்தோடு தான் வந்திருக்கேன். நான், என் வீட்டுக்காரு, என் 2 பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன் ஸ்கூல்லேருந்து நேராக வந்திருக்கான், நான் காலேஜ்லேருந்து அப்படியே நேராக வந்திருக்கேன். உங்கள் பையனுக்கு இந்த ரமணகிரி ஆசிரமத்துக்கு வந்த அனுபவம் ஏதாவது இருக்குது. பல தடவை நாங்கள் வந்து பொங்கல் அப்போ, தீபாவளி அப்போ காலையில் வெள்ளனே வந்துடுவோம். இவர் அபிஷேகம் பண்ணுற வாய்ப்பு வந்து எங்களுக்கு 2-3 தடவை கிடச்சிருக்கு. நல்லா இவரை நாங்களே வந்து இது பண்ணுறதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. நாங்களே பண்ணலாம். நாங்களே வந்து அத்தனை தடவை ஒவ்வொன்றா ஊற்றி பால், தயிர் எல்லாமே, சந்தனம் அத்தனையும் போட்டு நாங்களே இவரை அபிஷேகம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு புண்ணியம் இங்கே வந்து தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. அது அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு இந்த அபிஷேகம்லாம் பண்ணின்னு சொல்கிறீங்க. அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப உங்களை அறியாமல் சில இதெல்லாம் வந்திருக்கும், சந்தோஷங்கள். அதே மாதிரி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ உங்களை அறியாமலே நிறைய உங்களுக்குள்ள நிறைய ஆசைகள்லாம் சாமியை ஒத்து நம்ம வந்து தொட்டு வணங்கி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம். அது எப்படி உணர்ந்தீங்க நீங்கள்? எல்லா கோயில்லையுமே நம்ம நிற்போம், சாமியை பார்ப்போம், கும்பிடுவோம், அதோடு நம்ம வந்து கிளம்பிடுவோம். இங்கே வந்து சாமியை நேரடியாக நம்மளே தொட்டு அதை அபிஷேகம் பண்ணும்போது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஆனந்தத்தை வெளியில் சொல்லவே முடியாது. அதாவது தீபாவளியும் பொங்கல் நாங்கள் வந்து யதார்த்தமாக கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம சொந்த ஊருக்கு போகலான்ற இதில் வந்தோம். அவர் ஊர் வந்து நிலக்கோட்டை. கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே போவோம் எப்பயும். அது இல்லாமல் வந்து நேரடியாக அவரையே தொட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக மதியம் வரைக்கும் இருந்து அதை செஞ்சுட்டு போனோம். அது ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அது ஒரு உடம்புல வந்து ஒரு இது மாதிரி ஒரு இது எங்கேயுமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு இது கிடச்சிது. அதான் இது வந்து கடவுள் இருக்கக்கூடிய இடம்தான் அப்படிங்கிறது வந்து நல்லா நிதர்சனமாக தெரியும். ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள நடுவில் இருக்கிற ஆசிரமத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே நம்ம நிம்மதியை உணரலாம். ஒரு ஆத்மாத்மான ஒரு புரிதலை வந்து கடவுளுக்கும் நமக்கும் உண்டு பண்ணிக்கலாம். எந்த சத்தமுமே இருக்காது இங்கே. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தான் ஆக்சுவலாக சத்தமாக இருக்குது. நம்ம பேசுகிறத தாண்டி இங்கே மற்ற நேரங்களில் பார்த்தோம்னா அவ்வளோ நிசப்தமாக அப்படி நம்ம மனசு ஒன்றி அப்படி கடவுள்கிட்டே போயிடலாம். அந்த அளவுக்கான ஒரு இது இங்கே சூழ்நிலை ஏற்படுத்தி தருவோம். பேசலாம் கண்டிப்பாக. அவர் அப்படி நேராக நம்மகிட்ட பேசுகிற மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மதுரை. ஜெகதீஸ்வரி. இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.